அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு ஸ்லோகத்தை தினமும் ஒரு 9 முறையாவது சொல்லி பாருங்க. உங்க தலையெழுத்தையே அவர் அமோகமாக மாற்றி தருவார். அந்த நம்பிக்கையோடு சொன்னால் கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுத்து நமக்கு தேவையானவற்றை அருள் புரிவார். சரிங்க, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும், தடைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், மாறி மாறி இந்த மாதிரி வந்து கொண்டே தான் இருக்கும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம செய்த பாவ வினைகளாக இருக்கட்டும், கர்ம வினைகளாக இருக்கட்டும், அது அத்தனையும் தீர வேண்டும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக முருகப்பெருமானை வழிபட்டு தான் ஆகணும். அப்போ தான் நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய கர்மாக்கள் அனைத்தும் நீங்கி நம்மளுக்கும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள், நம்ம குடும்பத்திலேயும் ஒற்றுமை, சந்தோஷம், எல்லா மங்களகரமான விஷயங்களும் கூடி வரும். கண்டிப்பாக எல்லாருமே முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று நேரில் தரிசனம் செய்கிறது இன்னும் சிறப்பு. முருகன் கோவிலுக்கு செல்லக்கூடிய அனைத்து தடைகளையும் முருகப்பெருமானே அகற்றி உங்களை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும் கண்டிப்பாக அவர் வரவழைத்து உங்களுக்கு தேவையான அருளை அவர் கண்டிப்பாக புரிவார், உங்களுக்கு காட்சி கொடுப்பார். அது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில அவர் அற்புதத்தை நிச்சயம் நிகழ்த்துவார். அதனால அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் தான் திருச்செந்தூர் முருகன் கோயில். கிழமையில திருச்செந்தூர் முருகன் பெருமானை நினைத்து நீங்கள் வீட்டிலையே என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு நெய் தீபம் முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி ஏற்றி வைத்து திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சொல்லி பாருங்க. கட்டாயமாக அதற்கு ஒரு நல்வழி காட்டுவார். அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுக்க வல்லவர். அதனால நீங்கள் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைத்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்கள் செஞ்சு வாருங்க. உங்களுடைய அனைத்து கர்ம வினைகளும் பாவ வினைகளும் கண்டிப்பாக நீங்கும். தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனாலும் பரவாயில்லை. கண்டிப்பாக அந்த தடையையும் தாண்டி நம்ம முருகர் கோவிலுக்கு செல்லும் போது கண்டிப்பாக அதோடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதனால நீங்கள் முருகப்பெருமான் கிட்டேயே அதையும் ஒப்படைச்சிடுங்க. முருகா, உன்னை பார்க்க தான் நான் வரேன், அதில் வரக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமான் அத்தனை தடைகளையும் அகற்றி நிச்சயமாக உங்களை அவர் கோவிலுக்கு கண்டிப்பாக வரவழைப்பார். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தினம் தினம் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி நீங்கள் வேண்டுங்க. கண்டிப்பாக அவர் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க வல்லவர். அதனால் என்ன பண்ணுங்க, தினமும் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை ஒரு 9 முறை நீங்கள் மனதார நினைத்து முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி நீங்கள் உங்கள் குறையை சொல்லி பாருங்க. நிச்சயமாக அந்த குறைகள் அனைத்தையும் அவர் தீர்த்து வைப்பார். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். நான் இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். நான் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனை பார்த்து நீங்கள் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் படிக்கலாம். தினமும் ஒரு 9 முறை மனதார, முழு மனதோட, முழு நம்பிக்கை, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்பிக்கையாக முருகப்பெருமான் மேலே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கையை அவர் ஜெயிச்சு காட்டுவார். அதுதான் முருகப்பெருமானோடது. நம்மளை சோதிப்பார், ஆனால் நிச்சயம் அவர் கைவிட மாட்டார். அதனால முழு நம்பிக்கையோடு நீங்கள் மனதார முருகனை நினைத்து நீங்கள் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக அவர் நடத்துவார். அற்புதங்களையும் கண்டிப்பாக நடத்தி காட்டுவார். மன தைரியமும் மன நம்பிக்கையும் உண்மையான பக்தியும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி அளிப்பார். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் அற்புதங்களை நிகழ்த்துவார். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.